மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புளிச்சக்கீரை கடையல். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாக இருக்க போது. வாங்க சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி புளிச்சக்கீரையை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கடையிறக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று, காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கீரையிலேருந்து லைட்டாக தண்ணி வரும், இருந்தாலும் அந்த தண்ணி பத்தாது வேக இருக்குது. அதனால் கொஞ்சமாக லேசாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணியை பூரா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி நிறையா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மத்து போட்டுட்டு கடைஞ்சிக்கோங்க மக்களே. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துங்க மத்து வச்சுட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கொஞ்சமாக லைட்டாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சதும் அது கூட ஜீரகம் வந்து ஒரு கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம கீரைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்கள் ருசிக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, ரொம்ப சிம்பிளான புளிச்சக்கீரை கடையல். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.